ஏற்கனவே எங்கள் முன்னாடி நிற்கிறதெல்லாம் கேமராவாக தான் இருக்குது. இது எல்லா புத்தக கண்காட்சியிலையும் அவங்க தான் முன்னாடி நிற்கிறாங்க. எப்படியாவது அந்த வீடியோவை எடுத்து போட்டு யூடியூப்பில் அதை பலரும் பார்க்க வச்சு, நாங்கள் அதில் ஏதாவது விவரம் இல்லாமல் பேசியிருந்தோம்னா அதை ஊரில் இருக்கிறவங்களாம் திட்டுறபடி நம்மால் முடிஞ்ச நற்பணியை செஞ்சு, பேச்சு என்பது மனிதனுக்கே இருக்கிற ஒரு சிறப்பு குணம், அட்ரிபியூட், அவனுக்கு கிடைத்த இறைவன் கொடுத்த வரம். எல்லா விலங்குகளும் தங்களுக்குள்ளே கருத்து பரிமாறிக்கொள்கின்றனன்னு சொல்கிறாங்க. எறும்பு கூட பேசுதுன்றாங்க. சாடையால், செய்கையால், சைகையால் விலங்குகள் கூட கருத்துக்களை பரிமாறுகின்றன. ஆனால் மொழி என்கிற ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு அந்த மொழியின் மூலம் தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான். அதுதான் மனிதனுடைய சிறப்பு, இல்லைங்களா? இந்த பேச்சில் வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் தேவை அதிர்ஷ்டமா உழைப்பா? வாழ்க்கை என்பது மனிதன் இறைவனுக்கு கொடுத்த மாபெரும் வாய்ப்பு. பிறக்கிறோம், நிறைவு காலம் வரை வாழ்கிறோம். எங்கேயோ பிறந்தவர்கள் எங்கேயோ உயர்கிறார்கள். ஒன்றுமில்லாமையில் இருந்து, ஜீரோவில் இருந்து ஹீரோவாக மாறுகிறார்கள். இங்கே நமக்கு முன்னால் ஒரு இந்திய ஆட்சித்துறை அதிகாரி இருக்கிறார். அவர் எல்லாரையும் மாதிரி தான் ஒரு மாணவராக வந்து படித்திருப்பார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்திருப்பார். ஆனால் ஒரு மாவட்டத்தின் அதிகாரியாக தலைமை பொறுப்பில் இன்றைக்கி இருக்கிறார்னா இதுக்கு பின்னணியில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார், இல்லைங்களா? என்னங்க, போனோடனே ஐஏஎஸ் எழுதிட முடியுமா? 3ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதுறதுக்கே பயமாக இருக்குது. அது இந்த காலத்தில் என்ன படிக்கிறாங்கன்னே தெரியல. இது கொஞ்சம் கூட்டுங்களேன். இது பயலுக்கு படிக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. இந்திய ஆட்சி பணிக்கு வருவது என்பது அவருடைய எளிமையானது அல்ல. எவ்வளவு உழைச்சிருந்தால் இந்த இடத்துக்கு வர முடியும்? உழைப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்தும். உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 பேர். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா மேலே வந்துடலாங்க. எல்லாரும் உழைக்கணுங்க. இந்த உலகத்தில் எறும்பை போல் உழைக்க வேண்டும், தேனீயை போல் உழைக்க வேண்டும். எந்த நேரமும் இயங்குகிற இதயத்தை போல் உழைக்க வேண்டும். எந்த நேரமும் சுறுசுறுப்பாக நம்மை இயக்குகிற மூளையை போல் உழைக்க வேண்டும். உடல் உறுப்புகளே உழைக்கிறது. மனிதன் ஏன் உழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு திருமதி அட்சயா அவர்கள். ஏன் இவ்வளோதான் நீங்கள் கைதட்டுவீங்களா? தஞ்சாவூர்லேருந்து காலையில் கிளம்பி இங்கே வந்திருக்கிறாங்க. அட்சயா ரொம்ப நல்ல பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே மேடையில் பேச்சாளராக இருக்கிறாங்க. தஞ்சாவூர் எங்கே கிடக்கு, திருவள்ளூர் எங்கே இருக்குது? இவ்வளோ தூரம் ஒரு பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி கஷ்டப்பட்டதுனால தான் இங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்க, இல்லையா? ஒரே நோக்கம்தான், தமிழ் மொழிக்காக, மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்துக்காக, பேச்சுக்கலையை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனைக்காக இங்கே வந்திருக்கிறார். அதான முக்கியம், இல்லையா? இந்த வயசுலேயே ஒரு பேச்சாளராக இருக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். அவங்க சொல்கிறது உழைப்பு தாங்க. என்னோட வாழ்க்கையில் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். காலையில் எழுந்து வீட்டில் தேவையானதை சமைச்சு வச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இதே சாப்பாடை ராத்திரி வரைக்கும் சாப்பிடுங்க, வேறு எங்கேயும் வெளியில் சாப்பிட்றாதீங்க, மிச்சம் இருந்தால் வச்சுருங்க, நாளைக்கு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அட்சயா. அவங்க சிந்தனையெல்லாம் உழைப்பை பற்றி தான். உழைப்பு தான் மனிதனை உயர்த்தும்ன்றாங்க. அதே அணியில் நிறைவாக பேசுவதற்கு திருமதி கவிதா ஜவஹர். கவிதா ஜவஹரை தெரியாத ஆளே கிடையாது. உலகம் பூரா தெரியும், உள்ளூர்லேயும் தெரியும். எந்த நேரமும் தமிழகத்தை சுற்றி வர்றாங்க. நேற்று திருச்சி, இன்னைக்கு இங்கே, நாளைக்கு எங்கேன்னு தெரியல.
அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கு. மேடை ஏறுனா அமைதியாக இருப்பாங்க, பேசும்போது தீப்பிடிக்க பேசுவாங்க. சில பேர் பேசுனா சொத சொதன்னு இருக்கும், தயிர் சாதத்தில் கை வச்ச மாதிரி இருக்கும். இவங்க பேசுனா ஒரு பிரியாணி சூடாக சாப்பிட்ட கையில் எடுத்த மாதிரி. அது வேணும்ல. இப்போல்லாம் பிரியாணியே பகலில் யாரும் சாப்பிட்றதில்ல, ராத்திரி 12 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு பேர் மிட் நைட் பக்கெட் பிரியாணியா. நமக்கு மத்தியானம் சாப்பிட்டதே தூக்கம் வர மாட்டேங்குது, இவன் தூக்கம் வராமல் போய் பிரியாணி சாப்பிட்றான். எப்படித்தான் அவங்களுக்கு செரிக்குதோ தெரியலை. எங்கே பார்த்தாலும் 12 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க. சூடாக சுவையாக பேசக்கூடிய திருமதி கவிதா ஜவஹர். 2 பேரும் அதிர்ஷ்டம்தான் என்று சொல்லுகிற இந்த எதிரணிக்கு சவாலாக இருக்கிறாங்க. கடும் உழைப்புக்கு காரணமானவங்க. அதெல்லாம் இல்லைங்க, என்ன கஷ்டப்பட்டு என்ன ஆக போகுது? ஒரு சிலருக்கு தான் மேலே வர்ற வாய்ப்பு வருது, மற்றவெல்லாம் பரிதாபமாக கையை கட்டி நிற்கிறான். லக்குன்னு ஒன்று இருக்குங்க, ஃபார்ச்சூன்னு ஒன்று இருக்குங்க, யோகம்னு ஒன்று இருக்குங்க. அது இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு பேசுகிறதுக்கு திருச்சி சிவகுருநாதன் அவர். அவர் திருச்சியில் நகைச்சுவை மன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், ஹியூமர் கிளப். அதை விட நல்ல சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சாதாரண வேலை இல்லை, நிறைய சேவைகள். முதல்ல மனுஷனை சிரிக்க வைக்கிறதே கஷ்டம். எல்லாரும் பாதி நேரம் அப்படியே உம்முன்னு உட்காந்துருக்கான். அதை விட கையில் மொபைலை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரும் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பேசுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல. எல்லாரையும் மாதத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு இவர் சிரிக்க வச்சிடுறார். வரும்போது இறுக்கமாக வந்த கணவனும் மனைவியும் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகுது. வீட்டுக்கு போய் சண்டை போடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவரால் முடிஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு சிரிக்க வைக்கிறாரு. ஆமாங்க, சிரிக்க தெரிந்த விலங்கும் மனிதன் தானே, சிரிக்க மறந்தவனும் அவன் தானே. சின்ன வயசில் பாருங்கள், பிள்ளைங்க தேவையில்லாமலாம் சிரிக்கும். ஆனால் ஒரு 50 வயசு ஆனவன் தேவைக்கு கூட சிரிக்க மாட்டான். எப்போது சிரிக்க மறக்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு வயதாகிவிட்டது என்ற அர்த்தம். எப்போது வாசிக்க மறந்து விட்டீர்களோ அப்போது உங்கள் வாழ்க்கை வறண்டு போகிறது என்ற அர்த்தம். வாசிப்பு ரொம்ப முக்கியம். 3 விஷயம் சொல்லுவாங்க: வாசிக்க, யோசிக்க, நேசிக்க நேரம் ஒதுக்குங்கள். ஒன்று வாசிக்கணும், வாசித்ததை பற்றி யோசிக்கணும், சக மனிதர்களை நேசிக்கணும். இது 3க்கும் நேரம் ஒதுக்காவிட்டால் அந்த நேரம் வீணான நேரம்தான். ஒரு நாளின் நேரத்தை வகுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் இந்த 3ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதில் சிரிக்க வைப்பதற்கான சூழலை உருவாக்குகிறவர் சிவகுருநாதன். அவர் அதிர்ஷ்டந்தான்னு சொல்கிறாரு. அவரோட இணைந்து பேசுவதற்கு முனைவர் சிவ சதீஷ்குமார். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக இருக்கிறார். சின்ன வயசுலேயே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அது எல்லாத்தையும் விட நிறைய பக்தி இலக்கியங்களை அவர் படித்து வச்சிருக்கிறார். எனக்கு தெரிய இந்த மேடையில் இருக்கிற 5 பேரில் மிக அதிகம் பக்தி இலக்கியம் தெரிஞ்சவர் அவர் தான். இதே பவ்யம்தான் அவர். எப்பவும் கல்யாணம் வரைக்கும் இன்னும் பவ்யமாக இருந்தார், இப்போ கூடுதல் பவ்யமாயிட்டார். இப்போ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட சந்தோஷமாக இருக்கிறார். இந்த 4 அறிஞர்களும் பேச தயாராகிட்டாங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களுக்குள்ளே யாரும் பேசாதீங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ட்ரம்ப் நான் வந்துடுறேன், ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், நீங்கள் வரிகிரி போடணும்னா பொறுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. மற்றபடி
உங்கள் உற்சாகம்தான் இந்த பேச்சாளர்களுக்கு வெகுமதி. ஒன்று மட்டும் சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். ஒவ்வொரு மேடை பேச்சாளருக்கும் மேடையில் கிடைக்கிற பாராட்டு, புகழ், அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆன்ம திருப்தி இருக்கும். சார், நம்ம கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு ஃபோரம், ஒரு அமைப்பு கிடைக்கிறது எளிமை இல்லை. இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேச முயற்சி பண்ணுங்க, உட்காந்து கேட்குறாங்களான்னு பார்ப்போம். உங்கள் பையனை கூப்பிட்டு இங்கே வாடா ஒரு விஷயம் பேசணுன்னா, அப்புறமா வரேன் நீ போ. இது எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு இன்னும் சிரமம். யாரையாவது கூப்பிட்டு ஏதாவது பேசணுன்னு ஆரம்பித்தா ஏன் மைக்கு கிடைக்கலையான்றாங்க. அவங்க முதல்ல சொல்கிறது, மைக்கு இன்னைக்கு எந்த ஊரும் கிடைக்கலையா, நான் தானே கிடைச்சேன், ஏன் கூழ்றேன்றான். ஒரு மேடை அமைத்து ஒரு மாவட்ட நிர்வாகம் ஒரு பொருளை சிந்திக்க வாய்ப்பு தந்திருக்கிறது. அதுவும் புத்தக கண்காட்சிகளை திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நோக்கம் ஒன்று தான், வாசிங்க வாசிங்க வாசிக்கிட்டே இருங்க. ஒரு 50 வருஷம் முன்னாடி எழுத படிக்க தெரியாதவர்கள், எழுத்து கூட்டி படிக்க தெரியாதவர்கள் அதிகம் இருந்த நாடு நம்ம நாடு. இன்னைக்கு கல்வி அறிவிலே மேம்பட்டு வந்திருக்கிறோம். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று இன்றைக்கு நம்மை புகழ்கிறார்கள். பாரதி அன்னைக்கே பாடினா, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுனா. அந்த தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்துவதிலே வாசிக்கிற இயக்கத்துக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அரசுக்கு 1000 வேலை இருக்கும், சட்டம் ஒழுங்கிலிருந்து மக்கள் பணியில். அது எல்லாத்தோட சேர்த்து புத்தக வாசிப்புக்காக அவர்கள் நேரம் ஒதுக்குகிறார்கள், திருவிழாக்களை நடத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது நோக்கம் ஒன்றுதான். எழுத்து அறிந்தவர்களாக, வாசிக்கிற ஆர்வம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும், அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிழா. இதில் நடக்கிற இந்த பட்டிமன்றத்துக்கு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களை அழைத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு மீண்டும் நன்றியை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். வாழ்வில் பெரிதும் வெற்றி பெற, வாழ்வில் வெற்றி பெற பெரிதும் தேவை அதிர்ஷ்டமா உழைப்பா என்கிற தலைப்பில் அதிர்ஷ்டமே என்று பேச வருகிறார் நண்பர் சிவகுருநாதன். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, மிக அருமையான தலைப்பு. நான் இங்கு வரும்போது என்னிடத்திலே பாரதிதாசனுடைய வாழ்க்கை வரலாறு நூல் இருக்கிறது, அவருடைய உரை வளம் இருக்கிறது, கவிதை குறித்த ஆய்வு நூலெல்லாம் இருக்கிறது. சரி. ஆனால் பாரதிதாசன் கவிதைகள் என்ற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு என்னிடத்திலே இல்லாமல் இருந்தது. அதை மாவட்ட ஆட்சியர் என்னிடத்திலே கொண்டு பரிசாக தந்தார். நான் அதிர்ஷ்டசாலி. உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அவர் உழைப்பால் உயர்ந்தார். சரி. அவர் உழைத்துதான் IAS படித்தார். அது ஒன்று சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இவரை பெற்ற பெற்றோர்கள் அதிர்ஷ்டசாலிகள். இவரை பெற்ற பெற்றோர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அந்த அளவுக்கு தான் அதிர்ஷ்டமும் வெற்றியும் வாழ்க்கையில் மாறி மாறி தான் வரும். ஒரு அற்புதமான திருவிழா இது, அற்புதமான திருவிழா. அணுகுண்டு ஒரு முறைதான் வெடிக்கும், நல்ல புத்தகம் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்று சொன்னார் ஜெயகாந்தன். புத்தகம் வாசிக்கையில் குனிய வைக்கும், வாழ்க்கையில் நிமிர வைக்கும். என்னாச்சு? எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? இல்லை, உங்கள் உயரத்துக்கு மைக் இல்லை, கொஞ்சம் அளவாக வளரணும். புத்தகம் வாசிக்கையில் குனிய வைக்கும், வாழ்க்கையில் நிமிர வைக்கும். மனிதர்களை விட்டு தொலைவில் இருப்பதே புத்தகங்களுக்கு பிடிப்பதே இல்லை. அதனால்தான் அவை பக்கங்களாக இருக்கின்றன. நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டைகள்தான். அதனால் உறிஞ்சிவிடும் உங்களை. பரவாயில்லையா? புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கின்றோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கி விடுகின்றன என்று சொன்ன கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுடைய கவிதையிலிருந்து நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வாசிப்பு தான் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கும், வாசிப்பு தான் நமக்கு உழைக்க சொல்லிக் கொடுக்கும், வாசிப்பு தான் நமக்கு அதிர்ஷ்டத்தையே தரும் என்று என்னுடைய கருத்து.
அருமையான செய்தி, அருமையான ஊர் இந்த ஊர். அந்த அளவுக்கு ஐயா அதிர்ஷ்டம்னா என்னய்யா? என்ன அதிர்ஷ்டம்னா அதுவாக வரும், அது இஷ்டத்துக்கு வரும், அதுவாக வரும் இருக்கும், அது இஷ்டத்துக்கு வரும், அது இஷ்டத்துக்கு போகும். ஆமாம். நீங்கள் வருட பிறப்பு 2026 வருஷம் பிறந்ததில்லை. எல்லா சேனல்லையும் என்ன சொன்னாங்க? தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2026 முழுக்க அதிர்ஷ்ட தேவதை அள்ளி கொட்டிக்கொண்டே இருக்க போகிறாள்னு சொன்னேன். உங்கள் ராசி தனுசு ராசி? தனுசு ராசி. இல்லை, சொல்லும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் இன்னைக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி, இது வரைக்கும் 2 மாதத்தில் 18 பட்டிமன்றம் பேசியிருக்கேன். இது எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டமா இல்லையா? இல்லை, எல்லாரை விட நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. உங்களை போன்ற நடுவர்கள் இருக்கும் வரை எங்களுக்கு என்ன கவலை? நடுவர் அவர்களே, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, நான் ஒரு அடிப்படையில் டெல்டா மாவட்டத்தை சார்ந்த ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த, நீங்கள் சொல்கிறீங்கல்ல தொழிலில் உழைப்பு இருந்தால் தான் முன்னேற வாழ்க்கையில், அதெல்லாம் கிடையாது, அதிர்ஷ்டம் இருக்கணும். அடிப்படையில் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த 35 ஆண்டு காலம் நான் விவசாயத்தில் வயலில் இறங்கி வேலை செய்ய தெரியும் எனக்கு. ஆனால் அந்த விவசாயங்கிறது தொழில் கிடையாது, அது வாழ்வியல் நெறி, அதுபடி நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அந்த விவசாயம் நல்லா தெரிஞ்சு, இப்போ உள்ள ஹைடெக் வசதி நிறையா இருக்குது. இன்றைக்கி விவசாயத்துக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் நிறையா இருக்குது. நான் விவசாயம் செஞ்ச காலத்தில் எதுவுமே இல்லை. விவசாயம் என்பது விவசாயி, நான் படித்த காலத்திலே இந்திய விவசாயி கடனிலே பிறந்து, கடனிலே வளர்ந்து, கடனிலே மறைந்து, தன் சந்ததியினரையும் கடனாளியாக்கி விட்டு செல்கிறான் அப்படிங்கிற சொலவடை தான் இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை, அரசாங்கம் நிறைய செஞ்சுருக்கு. ஐயா, நாற்று விதை விட்டு, நாற்று பறித்து, நடவு நட்டு, அது அறுவடையாகி விற்று முதலாகும் வரைக்கும் நாங்கள்லாம் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருப்போம். ஏன்னு தெரியுமா? நல்ல நாற்று நட்டு தண்ணி ஓடுற நேரத்தில் வானம் பொய்த்து விடும், மழை பெய்யாது. அதையும் மீறி மழையெல்லாம் பெஞ்சு அறுவடைக்கு தயாராகி கதிர் அப்படி சாய்ந்து நிற்கும்போது மழை பிடிச்சிட்டு அடிக்கும், புயல் வரும். அறுவடை செஞ்ச நெல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்படி நாங்கள்லாம் நெல் முளைச்சி போயிருக்கு, எங்களுக்கெல்லாம் சாக்கு கிடைக்காது. இப்போ உள்ளது மாதிரி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அரசாங்கம் நிறைய திறந்து வச்சுருக்கு. அப்போல்லாம் அப்போ கிடையாது, போராட்டமாக தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் மழை பொழிய வேண்டிய நேரத்திலே மழை பெய்யும், மழை பெய்யக்கூடாத நேரத்திலே மழை பெய்யாமல் இருக்கும். அதிர்ஷ்டம் இருந்தால்தான் மணப்பாறை மாடு கட்டி, மாயவரம் ஏறு பூட்டி, வயக்காட்டை உழுது போட்டு, பசும் தழைய போட்டு பாடுபட்டு, ஆத்தூர் கிச்சடி சம்பா வாங்கி விதைச்சி, நாற்றை நல்லா நடவு நட்டு அறுத்து விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போடலாம். அது அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொன்னா வெள்ளாமை வீடு வந்து சேராது. இது உண்மையா இல்லையா? நான் உண்மையா இல்லையா? ஐயா, எங்க ஊர்ல திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் இருக்கு. இந்த அது தமிழில் சொன்னால் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. ஓ, அது தமிழா? அது பரவாயில்லையே. 2 ஹோட்டல் இருக்குயா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சாப்பிட்ற இடம் 2ம் பக்கத்து ஹோட்டல். இதில் என்ன தெரியுமா? 2க்குமே ஒருத்தர் தான் உரிமையாளராக இருந்தார் ஒரு காலத்தில். வாங்கி பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் உள்ள ஹோட்டலில் உழைக்கிற அதே உழைப்பு தான் இந்த பக்கம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஹோட்டலில் உள்ள அதே சுத்தம், சுகாதாரம் எல்லாம் இந்த பக்கம் ஹோட்டல்லையும் இருக்கும். ஆனால் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் பொதுமக்கள் போய் அந்த பக்கம் உள்ள ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் ஹோட்டலுக்கு ஆளே போக மாட்டாங்க. நீங்களாவது போகலாம்ல? நான் அங்கே போனதுனால தான் அதை தலைப்பாக எடுத்து நான் பேசுகிறேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், அங்கே அவ்வளோ சுகாதாரமாக இருக்குது, சுவையாக இருக்குது. ஆனால் அங்கே ஏன் வியாபாரம் சரியில்லைன்னு கேட்டால் அந்த ஓனர் சொல்கிறாரு, அதிர்ஷ்டம் இல்லையாங்கிறாரு. யாருக்கு? அவருக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிறாரு. நாங்கள் நல்லா தான் உழைக்கிறோம், அதிர்ஷ்டம் இல்லைங்கிறாரு. நடுவர் அவர்களே, காவிய கவிஞர் வாலியை தெரியும். எங்கள் ஊர் திருவரங்கத்துக்காரர், ஸ்ரீரங்கத்துக்காரர்.
1958 சினிமாவுக்கு பாட்டு எழுத வரார். 63 வரைக்கும் அவர் எழுதின பாட்டு 6 பாட்டு தான். 5லேருந்து 6 பாட்டுக்குள்ளார தான் எழுதினார். அழகர் மலை கல்லன்கிற படத்தில் 1958 ஆண்டு எழுதுகிறார். நிலவும் தாரையும் நீயம்மா இந்த உலகம் ஒரு நாள் உனதம்மான்னு பாட்டு எழுதுகிறார். முதல் பாட்டே மோட்டிவேஷன். ஆனால் 5 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் 63 வரைக்கும் அவர் 5 பாட்டு தான் எழுதுகிறார். கடுமையாக உழைக்கிறார், எந்த பலனும் இல்லை. கடுமையாக உழைக்கிறார், எந்த பலனும் இல்லை. ஆனால் 1963 கற்பகம்ங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில். அந்த படத்தில் பாட்டு எழுதுகிறாரு. பக்கத்து வீட்டு பருவ மச்சான் 1000 இரவுகள் வருவதுண்டு அத்தைமடி மெத்தையடி, இந்த பாட்டெல்லாம் எழுதுகிறாரு. அதற்கு பிறகு அவர் மறைந்த 2013 வரைக்கும் 50 ஆண்டு காலம் திரைத்துறையிலே உச்சத்திலே இருந்தார் என்று சொன்னால் அது அவர் செய்த அதிர்ஷ்டம்தான். உழைச்சார். அந்த 5 வருஷம் உழைச்ச உழைப்பு என்ன சாதாரண உழைப்பா? பக்கத்து வீட்டு பருவம் மச்சான் தான். 5 வருஷம் உழைச்சிருக்கிறாரியா? வரலையே. ஆனால் அவரே சொல்கிறாரு, என்னை நான் விஸ்வநாதன் ராமம் MS விஸ்வநாதன் அவர்களை பார்க்கும் வரைக்கும் எனக்கு சாப்பிட காசு இருக்காது, அவரை பார்த்த பிறகு சாப்பிட நேரமில்லை அப்படின்னு. ஏன்னா மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் வடக்க போய் பேசுவோம். முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேர் தானே, அண்ணன் தம்பி தானே. தாய் கோகிலா பெண் அம்பானி, திருபாய் அம்பானி, அந்த குடும்பம். இவ்வளோ டெக்னிக்கலாக டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. யாராச்சும் இங்கே இருப்பாங்க, ஜியோ ரீட்டைலர் இருப்பாங்க. 2005 சொத்தை பிரிக்கிறாங்க. 2 பேருக்கும் தனித்தனியாக சொத்தை பிரிக்கிறாங்க. சொத்தை பிரிக்கும்போது முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஆரம்பிக்கிறார். பெட்ரோகெமிக்கல் நிறுவனம் போகிறார். ஜியோ தொலைத்தொடர்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். இது ஒரு பக்கம். இன்றைக்கி டாப் 10 உலகத்தின் டாப் 10 பணக்காரர்களில், இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரர்களில் முகேஷ் அம்பானி வந்துட்டார். அதே சொத்து அளவுக்கு தான் அனில் அம்பானிக்கும் பிரித்து கொடுத்தாரு. 1120 கோடி ரூபா அவருடைய சொத்து அரசாங்கம் முடக்கம் செஞ்சிருக்கு. இது என்ன? 2 பேரும் உழைச்சாங்க. 2 பேருமே உழைச்சாங்க, இல்லை என்று சொல்ல. ஒருத்தருக்கு யோகம் இல்லைன்றீங்க. ஒருத்தருக்கு யோகம் இல்லை, ஒருத்தருக்கு யோகமே இல்லை. ஒரு செய்தியை நான் நேற்று பார்த்த ஒரு காணொலியை உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். செல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் அந்த காணொலியில் சொல்லியிருந்தாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா அவங்க புருஷனை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு. ஒரு சர்ஜரி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இருந்தாலும் உயிரை இழந்துருவார். டாக்டர் சொல்கிறார் 2.5 லட்ச ரூபா ஆகும். 2.5 லட்ச ரூபா என்கிட்ட இல்லையா, கூலி தொழிலாளி. இங்கே உள்ளது மாதிரி அங்கே கலைஞர் காப்பீடு திட்டம்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. 2.5 லட்ச ரூபா இல்லையா அப்படின்னு இருக்கு. இல்லைம்மா 2.5 லட்ச ரூபா இருந்தால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணுங்கன்னொடனே அந்த அம்மா மனசை கல்லாக்கிக்கிட்டு வெளியில் வந்து தான் புருஷனுக்கு பிடிச்ச சமோசா வாங்கி கொடுப்போன்னு வாங்கி 2 சமோசா இருந்த காசில் 2 சமோசா வாங்கியிருக்கு. 2 சமோசாவில் 1 புருஷன்கிட்ட கொடுத்துட்டு 1 சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை பார்க்குது. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பேப்பர் எவ்வளோ இருக்கும், அந்த பேப்பர் சமோசா மடித்த பேப்பர் எவ்வளோ இருக்கும் அப்படி பார்த்துட்டு அதில் போட்டிருக்கு. அதில் என்ன அச்சிட்டு இருக்குன்னா, நாளை ஒரு மாரத்தான் ரேஸ் நடைபெற இருக்கிறது இந்த இடத்துல, அதில் வென்றால் முதல் பரிசு கிடைத்தால் 3 லட்ச ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. 3 லட்ச ரூபான்னு மறுநாள் காலையில் இந்த அம்மா போய் நிற்கிது. மாரத்தான் ஓடுது. முதல் பரிசு 3 லட்ச ரூபா கிடைக்குது. இது அந்த அம்மாவுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். எதுமா உன்னை துரத்துனதுன்னு கேட்டாங்க. என்னுடைய கணவர் உயிர் என்னை துரத்தியது, என்னுடைய தாலி பாக்கியம், என்னுடைய அதிர்ஷ்டம், நான் ஓடினேன் வென்றேன் என்று சொன்னது. எந்த காலத்திலும் வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு தேவை இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதிர்ஷ்டம் அதிகமாக தேவை. வாய்ப்புக்கு நன்றி.